இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை கடைக்கு தேவையான காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. மார்க்கெட் காலையிலேருந்தே ஒரே மழை தான். மார்க்கெட்டில் நுழைஞ்சோடனே காய்கறி விலையெல்லாம் பார்த்தோன்னே நடுங்கி போயிட்டேன். ஏன்னு சொன்னால் நேற்றுக்கு இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வாங்க இன்னைக்கு காய்கறி நிலவரம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விலை கம்மியிலேருந்து பார்த்துடலாம். கோசு வந்துக்கிட்டு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா போகுது. விலை கம்மிங்கிறனால சந்தை ஃபுல்லாமே குமிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. சின்ன வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால இப்போதைக்கு எல்லா சைடும் பெரிய வெங்காயம் தான் கொஞ்சம் யூஸ் ஆகுது. அடுத்து உருளைக்கிழங்கு சாதா உருளைக்கிழங்கு 40 ரூபா, ஊட்டி உருளைக்கிழங்கு 50 ரூபா இந்த ரேஞ்சில் போகுது. முள்ளங்கி எப்பயும் போல் 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் போய்கிருக்கு. அடுத்து காயோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி அப்டேட் ஆகும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட்டு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. அதே இது ஊட்டி பீட்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு 50 ரூபா வரைக்கும் போகுது. அப்புறம் சொரக்காய் கிலோ 30 to 40, அதாவது ஒரு பீஸோட ரேட்டு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் போகுது. மேரக்காய் சவுசவுக்காயின்னு சொல்லுவாங்க, இது வந்துட்டு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் போகுது. மாங்காய் கிலோ 50 ரூபா. அடுத்து நம்ம பார்க்க போகிற காய்கறிகள்லாம் ஆவரேஜான ரேட்டு. கேரட்டு கிலோ 50 ரூபா, பீன்ஸு கிலோ 60 ரூபா. பீன்ஸ் ரேட்டு கூடாமல் இருக்கிறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா போகுது. அவரைக்காய் ஃபுல்லுமே பூச்சி விட்டு போயிருக்கு, அதனால் பார்த்து தான் வாங்கணும் எப்பயுமே. வெண்டைக்காய் கிலோ 50 ரூபா, பாவக்காய் கிலோ 50 ரூபா. இந்த காய்கறி எல்லாம் ரேட்டு கூடவும் செய்யாமல் குறையும் செய்யாமல் அதே ரேட்லேயே ஒரு வாரமாக இருக்குது. குடமிளகா பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா போகுது. 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் போகுது. வெசவெல்ரின்னு சொல்லுவாங்க, இது வந்து கிலோ 40 ரூபா. கோவக்காயும் கிலோ வந்துக்கிட்டு 40 ரூபா போய்கிட்டு இருக்கு. கோவக்காய் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்தை விட திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமாக போகும். ஏன்னு சொன்னால் இந்திக்காரங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் மெயினான ஐட்டம். அது காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு சின்னதாக பப்ஸும் டீயும் சாப்பிட்டேன். சோன்னு மழை நேரத்தில் டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். இந்த மாதிரி மார்னிங் டயத்தில் யாருக்கெல்லாம் டீ சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ 70 ரூபா. அதாவது 15 கிலோ கொண்ட டிப்பரு லோக்கல் தக்காளி 650 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் போகுது. அதே இது வெளியூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு 750 ரூபா வரைக்கும் போகுது. வெளி மாநிலத்திலேருந்து வர வேண்டிய தக்காளி மழை காரணமாக வரத்து கம்மி, அதுபோக லோக்கல்லையும் டிமாண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், இது வந்து எப்பயுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் மற்ற கத்திரிக்காய் விட. கிலோ 50 ரூபா. இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு கம்மின்னு சொல்லுவாங்க. அடுத்து நார்மல் கத்திரிக்காய் நேற்று வரைக்கும் 70 ரூபா வச்சுக்கு இந்த கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஆயிடுச்சு. ஒன்றும் கூடும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதில் டாப்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். நேற்று வரைக்கும் பெரிய வெங்காயத்தோட போட்டி விட்டுருந்த சின்ன வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லெவலுக்கு போயிடுச்சு. 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமானாலே கொஞ்சம் எல்லாரும் பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த தடவை அந்த மாதிரி நடக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். தேங்காய் கடந்த 6 மாதமாக அதிகமான தேங்காய் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னு சொன்னால் சின்ன தேங்காவே 20 ரூபா போடுறாங்க. 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஆவரேஜாக போகுது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது பூ. காலிஃப்ளவர் பூனா இவ்வளோ ரேட்டுக்கு அதிகமாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பூவே 25 ரூபாயிலேருந்து பெரிய பூ 40 ரூபா வரைக்கும் போகுது. இஞ்சி பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் போகுது. இஞ்சி விலையும் கூடாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஆறுதலான விஷயம், பூண்டு ரேட்டு அதிகமாகாமல் இருக்கிறது. போன வருஷம்னா 400 ரூபா வரைக்கும் போன பூண்டு இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஆகியும் கூட 160 ரூபா வரைக்கும் தான் போயிருக்குது. ஜனவரி மாதம் ஊட்டி பூண்டு வந்துடும், அப்புறம் ஒன்றும் கம்மியாகும். அடுத்து லெமன் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா. அதாவது ஒரு பீஸோட ரேட்டு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். லெமன் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. பச்சை மிளகா கிலோ 50 ரூபா வரைக்கும் போகுது. நல்ல விலை பச்சை மிளகா ரேட்டு காரமாக இல்லை. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிலோ 50 ரூபா. கொத்தமல்லி 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் போகுது. கருவேப்பிலை கிலோ 70 ரூபா போகுது. எல்லாமே மளிகை கடையில் ஓசியாக தான் வாங்குவாங்க. அடுத்து சோளக்கருது, ஒரு கருதோட ரேட்டு 6 ரூபா, மளிகை கடையில் 8 ரூபா விற்பாங்க. இது ஸ்வீட் கார்ன் 12 to 14 போகும், மளிகை கடையில் இப்போ 20 ரூபா விற்பாங்க. லாஸ்ட்டாக கொத்தவரை கிலோ 30 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்க மட்டும் தான் சரிங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.